என்ன பண்ற சரஸ்வதி? பையன் தூங்கிட்டானா? இல்ல அண்ணி, இன்னும் தூங்கல, சும்மா தான் படுத்திருக்கான். சரி சரஸ்வதி, உன்கிட்ட ஒன்று கேட்கணும்னே நினைச்சேன். என்ன அண்ணி, என்ன ஆச்சு? கேளுங்க. பையனுக்கு பேர் வைக்கணும்ல, அதான். ஆமா அண்ணி, நானும் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். பேர் வைக்கணும்ல, அதான் எப்போ வைக்கலான்னு அத்தை உன்கிட்ட கேட்டு வர சொன்னாங்க. ஏன் அண்ணி, அம்மா முன்னாடி மாதிரி என்கிட்ட பேசவே மாட்டேங்காங்க. நான் அவங்களுக்கு என்ன பண்ணனா? அவங்க ஏதோ ஒரு வருத்தத்தில் இருக்காங்க. நீ தேவையில்லாமல் அதெல்லாம் பெருசுப்படுத்திக்கிட்டு இருக்காத. பேர் வைக்கிறதுக்கு எப்போ வைக்கலாம் அப்படின்ட்டு உன்கிட்ட கேட்டு வர சொன்னாங்க. நீ ஒரு நாள் பார்த்து சொல்லு. அண்ணி, அவர் வந்து கூடட்டும் அண்ணி, அவர்கிட்ட கேட்டுட்டு வேணா நான் சொல்றேன். இல்ல சரஸ்வதி, உனக்கு ஏதாவது பிடிச்ச நாளா சொல்லு, அவர்கிட்டலாம் கேட்க வேணாம். என்ன நீங்க அவர்கிட்ட போய் கேட்க வேணாம்னு சொல்றீங்க? அம்மா தான் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு பார்த்தா நீங்க கூட அப்படி சொல்றீங்களா அண்ணி? ஐயோ சரஸ்வதி, நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். இப்போ உங்க அம்மா கிட்ட போய் உன் வீட்டுக்காரர் தான் நாள் பார்த்து சொன்னாருன்ட்டு சொன்னா கண்டிப்பா கோவப்படுவாங்க. அதனால தான் சொல்றேன், நீ ஏதாவது ஒரு நாள் பார்த்து சொல்லு. கோவப்பட்டா பழட்டும் அண்ணி, அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? அவர்கிட்ட கேட்காம நான் எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டேன். அப்படியே அவர்கிட்ட கேட்டு பேர் வைக்கணும்னு நினைச்சீங்கனாலும் சரி ஓகேன்ட்டு விட்டுருவேன். அவர்கிட்ட கேட்காம பேர் வைக்கணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி ஒரு பேரே வைக்க வேணாம், இந்த ஃபங்க்ஷனே வேணான்னு தூர விட்டுருவேன். லூசா நீ? உனக்கும் உங்க அம்மாக்கும் இருக்க சண்டையில பிள்ளை எதுக்கு தேவையில்லாம பேர் வைக்க வேண்டாம்ங்கிற? அவனுக்கு நடக்கிற மொதல் ஃபங்க்ஷன், இந்த மாதிரிலாம் வைக்காமலாம் இருக்கக்கூடாது, சும்மாரு. இல்ல நீ, அம்மாக்கு என்ன அப்படி? இவர் என்ன செஞ்சாரு? வீட்டை விட்டு வந்துட்டாரு, அவ்வளோதானே. இதுக்கு போய் அம்மா இவ்வளோ கோவப்படுறாங்க. சரி விடு, எல்லாம் உன் அத்தையால தான் வந்துச்சு. அந்த பொம்பளை ஒழுங்கா இருந்திருந்தா இவ்வளோ தேவையா? சொத்தையும்ல எழுதி வாங்கிட்டு உங்ககிட்ட இருந்து. அந்த பேச்சே பேசாதீங்க அண்ணி, கேட்டாலே எனக்கு அப்படியே எரிச்சலா வருது. என் கையில உன்னை எவ்வளோ வாட்டி கூப்பிட்டு இருக்கேன், காது கேக்குதா இல்லையா? ஐயோ அத்தை, எனக்கு காது கேட்கல அத்தை. கேட்டிருந்தா என்னன்னு கேட்டிருப்பேன்ல. அதானே பார்த்தேன், இந்த வீட்டில் நான் பேசுறது யாருக்கு தான் காது கேட்குது? நான் பெத்த பிள்ளைக்கு காது கேட்க மாட்டேங்குது, அடுத்தவளுக்கு எங்க இருந்து காது கேட்க போகுது? அத்தை, சரஸ்வதியே ரொம்ப பெரிய வருத்தத்துல இருக்கா. நீங்களும் ஏன் அத்தை இப்படி நடந்துக்கிடுறீங்க அவகிட்ட? நான் என்ன நடந்துக்கிட்டேன்? உன்கிட்ட என்ன சொல்லி விட்டேன்? கேட்டியா இல்லையா அவகிட்ட? ஆமா அத்தை, கேட்டேன். அவ வீட்டுக்காரர் வந்ததுக்கு அப்புறம் கேட்ட சொல்றேன்ங்கிறா. இங்க பாரு கையில, யார் பேச்சும் இங்க கேக்குறதா இல்ல பாத்துக்கோ. சும்மா அவரார அதிகாரம் பண்ணனா அவங்க வீட்டுல இருந்து பண்ணணும், இங்க வந்துலாம் பண்ணக்கூடாது. பிள்ளைக்கு அம்மா மட்டும் சொன்னா போதும், இவகிட்ட கேட்டா போதும். தேவையில்லாம அந்த ஆள்லாம் வந்து இங்க ஒன்னும் சொல்ல வேணாம். ஏன் அத்தை இப்படி நடந்துக்கிடுறீங்க? அவர் என்ன செஞ்சாரு உங்களை? தேவையில்லாம இப்படி நடந்துக்கிடாதீங்க அத்தை. அவங்க அம்மா பண்ணதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? இப்படிதான் பூமிக்காவும் ஒண்ணு ஒன்னா சொல்லி அவ இப்ப வரவே இல்லை. என்ன கையில, நீ எனக்கு சப்போர்ட் பண்ணாம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? இவளுக்கு அவங்க செஞ்சது எல்லாம் நியாயமா? அவங்க அம்மா தானே பண்ணிருக்காங்க, ஒரு வார்த்தை போய் கேட்க வேண்டியன. இவ மாப்பிள்ளையும் கேட்க மாட்டேங்காரு, அவளும் கேட்க மாட்டேங்க. என்ன நினைச்சிட்டு இருக்காங்க மனசுல? சரிங்க அத்தை, நீங்க ஏன் திட்டுறீங்க? அவ அழுறா பாருங்க. ஏய் சரஸ்வதி, அழாத. எதுக்கு அழுறா? அழுறதெல்லாம் காணாதா? இன்னும் அழுதுட்டு கிடக்குறதுக்கு? ஒரு நாள் பார்த்து சொல்லுன்ட்டு சொன்னதுக்கு இவ அவர்கிட்ட கேட்டுதான் சொல்லுவாராமா? அவ்வளோ பெரிய மனுஷரா அவரு? அண்ணி, என் குழந்தைக்கு பேரே வைக்க வேணாம், பேர் வைக்காமலே இருக்கட்டும். இப்ப இருக்க நிலைமையில எதுக்கு ஃபங்க்ஷன்லாம்? எங்களுக்கு இருக்கிறதுக்கு வீடு இல்ல, இதுல ஃபங்க்ஷன் ஒண்ணுதான் குறைச்சலாம். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அண்ணி. பாத்தில கையில எப்படி பேசுறான்ட்டு. அத்தை, நீங்க நடந்துக்கிடுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அவளை இப்படி அழ வைக்காதீங்க. சரஸ்வதி, உங்க அம்மா தானே சொல்றாங்க, நீ எதுக்கு இதுக்கெல்லாம் அழுதுகிட்டு இருக்க? அழாமறேன்கன்ல. இல்ல நீ, நான் இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு அம்மாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலன்னு நினைக்கேன். அதான் டெய்லி ஏதாவது சொல்லிட்டே இருக்காங்க. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நான் என் குழந்தைய தூக்கிட்டு எங்கேயாச்சும் போக தான் போறேன். ஏண்டி, அவன் அத்தை அவளை சொன்னா உனக்கு கோவம் வருதோ? நீ ஒண்ணு அவங்கள சொல்லல சரியா, என் வீட்டுக்காரரை தான் சொல்லிட்டு இருக்க. அந்த ஆளும் அந்த வீட்டு ஆள் தானடி. இங்க பாருங்கம்மா, தேவையில்லாம அவரை பத்தி பேசாதீங்க. உனக்கு நாங்க இந்த வீட்டுல இருக்கிறது ஏதாவது பிரச்சனைனா சொல்லு, நாங்க வீட்டை விட்டு வெளியே போயிடுறோம். சும்மா நிறுத்தடி. ஆகுனா ஏதாவது சொல்லிக்கிட்டு. எனக்கு இருக்க டென்ஷன் எனக்கு தானே தெரியும். அப்படி என்ன அத்தை உங்களுக்கு டென்ஷன்? ஏன் அத்தை நீங்க முன்னாடி மாதிரிலாம் இல்லாம இப்போ புதுசா நடந்துக்கிடுறீங்க? பாவம் அவ. இப்படியெல்லாம் நீங்க சொன்னீங்கன்னா அவ மனசு என்ன கஷ்டப்படும்? குழந்தைக்கு பேர் கூட அவ வைக்க வேணாம்னு சொல்றா. இந்த நிலைமைக்கு நீங்களே காரணமா இருக்கவே கூடாது அத்தை. அவங்க ஏதோ தரல, அதனால அப்படியே விட்டுருங்க. அதெல்லாம் அதை எப்படி விட முடியும்? அவங்க அத்தையை பற்றி தான் உங்களுக்கு தெரியும்ல அத்தை. தேவையில்லாமல் நம்ம ஏன் பெருசுப்படுத்தணும்? அவங்களோட இதை உணர்ந்து அவங்களே கண்டிப்பாக சரஸ்வதியை வந்து கூட்டிகிட்டு போவாங்க. யாரு அவளா? ஏன் அன்னிக்காரியா? அவ வரமாட்டா. நல்ல பார்த்தா உங்களை தான் நான் குறை சொல்லணும். என் வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு காரணமே நீங்க தான். பாத்தில எப்படி சொல்றான்ட்டு? எனக்கு நல்லா தெரியும் இவ கதை கேட்கலே இவ இப்படிதான் உள்டா அடிப்பான்ட்டு. ஏய் சரஸ்வதி, நீ என்ன கூட கூட பேசிட்டு இருக்க? உங்க அம்மா தான் ஏதோ பேசுறாங்கன்னு பார்த்தோம்னா நீயும் இந்த மாதிரி பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், ரெண்டு பேருக்கும் சண்டை தான் முத்திக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். இதுக்கு ஒரு முடிவே இருக்காது. அமைதியாரு. ஒரு நாள் பார்த்து சொல்லு, கண்டிப்பா பேர் வச்சே ஆகணும்னு சொல்லிட்டேன்.
இங்க பாரு கையில இவகிட்ட சொல்லி வை. அவர்கிட்ட கேட்டுட்டு பேரோ இல்ல நாளோ பாக்குறதா இருந்தோம்னா நான் இதுக்கு வரவே மாட்டேன். ஃபங்க்ஷன் என்ன தள்ளி வச்சுட்டு நடத்துங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்ன நீ அம்மா சொல்றாங்க, அவர்கிட்ட கேட்காம எப்படி ஃபங்க்ஷன் நடத்த முடியும்? அத்தை இதெல்லாம் சாத்தியமா அத்தை? அவர் இந்த வீட்ல தான் இருக்காரு, அவர்கிட்ட எப்படி அத்தை கேட்காம இருக்க முடியும்? இங்க பாரு, அவர் வந்து நிக்கட்டும் ஃபங்க்ஷன்ல, நான் ஒன்றும் வேணான்னு சொல்லல. ஆனா அவர்கிட்ட கேட்டுட்டு பேர் வைக்க கூடாது, அவ்வளவுதான். ஐயோ பாவம் அத்தை, அவர் என்னெல்லாம் கற்பனை பண்ணி வச்சிருக்காரு தெரியுமா? அவர்கிட்ட கேட்காம எப்படி அத்தை நேம்லாம் செலக்ட் பண்ண முடியும்? வேற என்ன பண்ண சொல்ற? உங்க அம்மா தான் இப்ப பிடிவாதம் பிடிக்காங்கல்ல, கொஞ்சம் நீயாச்சும் புரிஞ்சு நடந்துக்கோ. உங்க அம்மா ஏதோ பேர் செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு நினைக்கேன். நீ வேணா அவர் வந்ததுக்கு அப்புறம் சொல்லு, அம்மா சொன்ன பேரே வைப்போன்ட்டு. அவர் கண்டிப்பா சரின்னு தான் சொல்ல போறாரு. ஏன் ஏன் எதுக்கு அவர்கிட்ட கேட்கணும்? அவர்கிட்ட எல்லாம் கேட்கணும்னு அவசியம் கிடையாது, நானா தான் வைப்பேன். அத்தை நீங்க பெரிய ஆளு, என்ன அத்தை இப்படி நடந்துகிட்டு இருக்கீங்க? நீ சும்மா இரு கையில, உனக்கு ஒன்றும் தெரியாது. நான் தானே இவ்வளவு நினைச்சு ஒவ்வொரு நாள் வருத்தப்பட்டுட்டு இருக்கேன், இவ வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சான்ட்டு. கொஞ்சம் பொறுமையா இருந்தா எவ்வளோ நல்ல மாப்பிள்ளைலாம் வந்துச்சு பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன்ல. பெரிய லவ் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன், இப்போ என்ன செய்யணும்? என்ன செய்யணுமா? அந்த நேரத்துல வீட்டை விட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டு எங்களை கேவலப்படுத்தினவ தானே நீ. அத்தை வார்த்தை விடாதீங்க அத்தை. அது எப்படி சரஸ்வதி விடாம இருக்க முடியும்? இவ அப்படி பண்ணவ தானே. ஆமா நான் அப்படி பண்ணவதான், அப்படி பண்ணதுக்காண்டி தான் இப்ப அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த நேரத்துல யாரு பெல் அடிச்சிட்டு கிடக்கா? நீங்க இருங்கத்த, நான் போய் பார்த்துட்டு வரேன். ஏய் சரஸ்வதி இங்க பாரு, அந்த ஆள்கிட்ட ஒன்றும் கேட்க கூடாது. பேர்ல இருந்து எல்லாரும் நம்ம தான் முடிவு எடுக்கணும் சொல்லிட்டேன். அப்படிப்பட்ட ஃபங்க்ஷன் என் குழந்தைக்கு வேண்டவே வேண்டாம், நீங்களே நின்று நடத்திக்கோங்க. நானும் வரல, அம்மாவும் கிடையாது அப்பாவும் கிடையாதுன்னு நீங்களே பேர் வச்சுக்கோங்க. எவ்வளவு திமிரு இருக்குண்டி உனக்கு. அத்தை அத்தை. ஏ என்ன கையில யாரு? என்னாச்சு நீ? யாரு வந்திருக்கா? ஐயோ ஐயோ சரஸ்வதி, மதனுக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? என்ன சொல்றீங்க? ஆமா, எங்க ஹாஸ்பிடல் பேர்? கொஞ்சம் வா, வெளியே வா. என்ன நீ சொல்றீங்க? அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? என்னால நம்பவே முடியல அண்ணி. நீ ஒரு கவலைப்படாத, உடனே ஹாஸ்பிடல் போவோம் வா. அண்ணி என்ன நீ சொல்றீங்க? என்னால நம்பவே முடியல, அவருக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆகும்? என்ன சரஸ்வதி இப்படி பேசிட்டு இருக்க? அத்தை உங்களுக்கு புரியுதா இல்லையா நான் சொன்னது? ஏய் சரஸ்வதி என்னாச்சு? அண்ணி எனக்கு என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரிய மாட்டேங்குது அண்ணி. கையில என்ன ஆச்சு? அவருக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு? தெரியல அத்தை, போற வழியில ஏதோ நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். பக்கத்து வீட்டுல உள்ளவங்க தான் சொல்லிட்டு போறாங்க, ஹாஸ்பிட்டல் நேம் கூட சொன்னாங்க. நம்ம உடனே கிளம்பலாம் வாங்க. குழந்தைய விட்டுட்டு எப்படி வர்றது? நீ வேணா போயிட்டு வரியா? என்னத்த சொல்றீங்க? ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு இருக்க, சாதாரணமா பேசிட்டு இருக்கீங்க. நான் போறேன், நீங்க சரஸ்வதி கூப்பிட்டு வாங்க. இதுவும் எங்க உள்ள டிராமான்னு தெரியலையா? அம்மா புத்தி தானே பிள்ளைக்கு அப்படியே இருக்கும். புதுசாக வரப்போது டிராமா மட்டும் இருக்கட்டும், அப்புறம் இருக்கு. ஏய் ஏய் அம்மா, அவருக்கு எதுவும் ஆயிருக்காதுல்ல? ஏய் சரஸ்வதி எந்திரி சரஸ்வதி, எனக்கு மயக்கமா வருது. அவருக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? அதெல்லாம் ஒன்றும் ஆயிருக்காது, எழுந்து கிளம்பு, குழந்தைய தூக்கிட்டு வா. நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரல. ஏய் அப்படி சொல்லாதடி, எழுந்து வா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதெல்லாம் உன் வீட்டுக்காரனுக்கு ஒன்றும் ஆயிருக்காது, எஞ்சி வா.